பிரைஸ் தி லார்ட். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் நம்முடைய சிந்தனைக்காக 2 சாமுவேல் புத்தகம் 24வது அதிகாரம் 21வது வசனம். ராஜாவாகிய ஆண்டவன் தமது அடியானிடத்தில் வருகிற காரியம் என்ன என்று கேட்டதற்கு, தாவீது வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு இந்த களத்தை உன் கையிலே கொள்ள வந்தேன் என்றார். தாவீது ராஜாவுக்குள்ளே ஒரு எண்ணம் உண்டாயிற்று. இஸ்ரவேலரை தொகை பார்க்க வேண்டும், மொத்தம் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று, அதாவது சென்சஸ் எடுக்கிறது போல தொகை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அதை தன்னுடைய படைத்தலைவனாகி யோவாபிடத்திலே தாவீது சொல்லுகிறார். யோவாப் எவ்வளவோ தடுத்து பார்க்கிறார். ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன? கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக என்று சொல்லி இது வேண்டாம் என்று தடுத்து பார்த்தார். ஆனால் ராஜாவின் வார்த்தை மிஞ்சி போனபடினாலே படைத்தலைவனாகியோ அதற்கு கீழ்ப்படிந்து ஜனங்களை தொகை எடுத்து எருசலேம் எங்கும் சென்று ஜனங்களை தொகை எடுக்கிறான். அங்கே ராஜாவின் இடத்திலே கணக்கு கொடுக்கிறான். அப்போது தேசத்தில் பயங்கரமான வாதை உண்டாகும். இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாய் காணப்பட்டது. ஜனங்களை தொகையிட்டதில் ஆண்டவர் ஆண்டவர் விரும்பவில்லை என்று பார்க்க. ஆகவே ராஜாவின் இருதயம் அவனை பாதித்துக் கொண்டே இருந்தது என்று பார்க்க. அப்போது ஆண்டவர் அவருடைய தீர்க்கதரிசியை அனுப்பி, நீ தாவீதினிடத்திலே போய் 3 காரியங்களில் ஒன்றை தெரிந்து கொள்ளும்படி சொல் என்றார். அப்போது அந்த காத்து என்கிறதான தீர்க்கதரிசி தாவீதினிடத்தில் வந்து, ஆண்டவர் 3 காரியங்களை சொல்லுகிறார், அதில் நீ ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார். அவை என்னவென்றால், உம்முடைய தேசத்தில் 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ, அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமோ, அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ, இதில் ஒன்றை தெரிந்து கொள், என்னை அனுப்பினவருக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்று தாவீதை துரிதப்படுத்தினான். தாவீது இதில் ஒன்றையும் தெரிந்து கொள்ள முடியாமல் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக, மனுஷருடைய கையிலே விழாதிருப்பேனாக என்று சொல்கிறான். அப்போது அங்கே வாதை உண்டாயிற்று. எருசலேமை அழிக்க தேவதூதன் தன் கையை அதன் மேல் நீட்டினான். அங்கே கொள்ளை நோய் உண்டானது என்று பார்க்கிறோம். 70,000 பேர் செத்து போனார்கள். கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டார். அந்த தூதனை நோக்கி, போதும், இப்பொழுது உன் கையை நிறுத்து என்றார். அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் அர்னாவின் போரடிக்கிற களத்திலே நின்றான். அப்போது ஆண்டவருக்கு பலி செலுத்தும்படி அந்த களத்தை கிரயம் கொடுத்து வாங்க வேண்டும் என்று தாவீது அர்னோவின் வீட்டுக்கு போகிறார். அங்கே போன போது அவன் சொல்லுகிறான், அர்வனா எதிர்கொண்டு வந்து சொல்லுகிறான், ராஜா வந்த காரியம் என்ன? அது இப்படி இந்த காரியத்துக்காக வந்தேன், ஒரு பலிபீடம் கட்ட வேண்டும், அந்த களத்தை நீ உன் கையிலே கொள்ள வேண்டும் என்று வந்தேன். இலவசமாய் ராஜா என்ன வேண்டுமானாலும் செய்யலாமே என்று அவன் சொல்லுகிறான். ஆனாலும் தாவீது சொல்லுகிறான், நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி பாருங்க, அதற்கான பணத்தை அவன் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போது வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும். அதுக்காகத்தான் தாவீது இந்த முயற்சிகளை எடுக்கிறான். இன்றைக்கும் கூட
பற்பல விதமான சூழ்நிலையிலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் காணப்பட, ஆனால் இந்த சத்துருவின் தீங்குகள் நிறுத்தப்பட வேண்டுமே ஆனால் நாம் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும். நம்முடைய இருதயத்தை செப்பனிட வேண்டும். நம்முடைய இருதயத்திலிருந்து கர்த்தருக்கு பலிகளை செலுத்த வேண்டும். வேத புத்தகம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். கர்த்தரை துதிப்பதற்கு நாம் நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி, இருதயத்திலே பழுதடைந்த பாகங்களை கட்டி எழுப்பி பரிசுத்தமான ஒரு இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். உங்களை எல்லா பயத்துக்கும் ஆண்டவர் விலக்கி காப்பாரார். ஜெபிப்போம். ஒருவரால் பெரிய அதிசயங்களை செய்கிற எங்கள் நல்ல ஆண்டவரையும் நாங்கள் துதிக்கிறோம். இந்த அருமையான அதிகாலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். அன்றைக்கு எருசலேமிலே ஆண்டவரே வாதை உண்டான போது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை தாவீது கட்டி கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார். இந்த நாட்களிலும் பற்பல விதமான பயங்கரமான சூழ்நிலை வழியாக தேவ ஜனங்கள் கடந்து செல்லும் போது ஆண்டவருக்கு நேராக தங்கள் இருதயத்தை திருப்பி தங்கள் இருதயமாகிய பலிபீடத்தை செப்பனிட்டு ஆண்டவருக்கு இருதயத்திலிருந்து ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய். அதன் மூலம் ஆண்டவரே எல்லா போராட்டத்திலும் இவர்கள் விடுதலையாக ஆண்டவருக்கு உண்மையாய் காணப்பட பெறுவதால் ஆசீர்வதி. இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உடைய மகிமையை விளங்க பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.